ஓகே. இப்ப நான் இந்த ப்ராஜெக்ட்ட வந்து ஒரு ஏபிஐஸ் பார்த்தீங்களா, ஒரு 6 ஏபிஐஸ் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். ரெடி பண்ணி இப்ப இத வந்து டிப்ளாய் பண்ணி, நான் இந்த HTTPS லிங்க்ல டிப்ளாய் பண்ணிட்டேன். ஓகே தானே? பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு இது நல்ல சுகமாவும் இருக்குது. ஸோ, நான் இந்த செட்டப்ப நாங்க எப்படி செஞ்சோம்னு சொன்னா, கட்டத்தில இதில ப்ராஜெக்ட்ட வந்து எங்கள்ட இதுலேருந்து வாசி கொண்டு வந்தேன் நான். பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் முழுக்களும் எங்களோட இதுதான் இதான் GitHub ரெபாசிட்டரிஸ். ஸோ அதை நான் அங்கே டாக்ஸுக்கெலாம் மெயின்டைன் பண்ணுறேன். இதான் இதுக்குலேருந்து தான் நான் வாசி கொண்டு வந்தேன், வாசி செஞ்சேன். பட் என்னென்னு இருந்தாலும் சில நீங்கள் பேக்கெண்டுக்கெலாம் இருந்தது. இப்போ நான் இப்போ எவ்வளோ மட்டும் செஞ்சுருக்கேன்டா, இப்போ ஸ்டெப் 3 மட்டும் தான் செஞ்சுருக்கேன். மிச்சமாக சில டிப்ளமெண்ட்ஸ் எல்லாம் மிச்சமாக ஸ்டெப் 4, 5 இருந்தெல்லாம் வந்து இன்னுமே இதை என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் வந்து நான் என்னென்ன விஷயங்கள் கேட்டு வாங்கியிருக்கேன்டா, அந்த இல்ல ஸ்டெப் 3ல வந்து இந்த ஃபெட்ச் மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. இத நான் செஞ்சுட்டேன். இதையும் செஞ்சுட்டேன். அது மாரி ஸ்டெப் 4ல மிச்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸ்டெப் 4ல பார்த்தீங்கன்னா, ஓகே. இதான் அந்த புட் என்ன போஸ்ட், புட் அந்த அப்டேட் அந்த இதுக்கானது எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ இத நீங்கள் பார்க்கலாம். ஓகேதானே? இப்போ ஸோ இப்போ இதில நான் பார்க்கல. இத நான் என்ன மாரி இந்த ப்ராஜெக்ட் நான் செஞ்சேன்றத பற்றி நாங்கள் இங்கே பார்ப்போம். ஓகேதானே? ஸோ இப்போ இதில் நீங்கள் பார்க்கல. ஸோ இதான் எங்களோட ஃபைனல் அவுட்புட். இப்படி ஒரு அவுட்புட் வர்றது தான் இப்போ எங்களுக்கு முக்கியம். ஸோ இப்போ இதை வந்து சர்வர்லெஸ்ஸாக நாங்கள் டிப்ளாயும் பண்ணியிருக்கோம். சரிதானே? நான் என்ன செஞ்சுக்கிறேன்டா, இப்போ எப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா போகிறேன்டா, நான் உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் கோட் மூலமாக எங்களுக்கு காட்டி கோடிங் எல்லாம் பார்த்துறேன். ஸோ இதான் எங்கள்ட நான் ப்ராஜெக்ட் அக்ரிகல்ச்சர் டாக்குமெண்ட்ஸ் ஃபோல்டர் ப்ராஜெக்ட் அக்ரிகல்ச்சர் வச்சுருக்கேன். நான் வேறு இதுகளையும் அந்த க்ரெடென்ஷியல்ஸ் அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது எல்லாத்தையுமே அந்த ப்ராஜெக்ட் வேறு இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அது தேவையான எல்லாத்தையுமே நான் இதில் மெயின்டைன் பண்ணுறேன். பட் எங்களுக்கு இந்த 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 ஏபிஐ அண்ட் இந்த நான் இப்போ மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது இந்த வெஜிடபிள் ப்ரைஸ் ஸ்ட்ரக்சர். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் வெஜிடபிள் ப்ரைஸ் ஸ்ட்ரக்சர்னு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, நான் அதுக்கெல்லாம் டாக்குமெண்ட்டை மெயின்டைன் பண்ணி பார்த்தீங்கன்னானே, இந்த ஜிட்டப்பில் நான் பார்த்துட்டேன்டா. ஸோ இதுக்குள்ள எல்லாத்தையும் நான் ஜிட்டப்லையும் புஷ் பண்ணிட்டேன். ஸோ அதில் எக்ரானில் இருக்குது. ஸோ இப்போ இதில் நீங்கள் பார்க்கல வந்து என்ன 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 செய்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, இல்லை டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் டாக்குமெண்ட்ஸாக வச்சுருக்கேன். அந்த எம்டி ஃபைல்ஸ் எல்லாம் வெஜ் ப்ரைஸ் ஏபிஐ இதெல்லாம் நாங்கள் ஒர்க் பண்ண வேண்டிய ஃபோல்டர். இது வந்து வெஜ் ப்ரைஸ் டேட்டாண்ட வந்து நாங்கள் அந்த ஆல்ரெடி நாங்கள் டேட்டா பேஸுக்கு அந்த பல்காக டேட்டா அப்லோட் பண்ணுற அந்த விஷயங்கள் தான் நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ இது வந்து செப்பரேட்டான ஒரு ப்ராஜெக்டாக வச்சுருக்கேன். இது ஒரு செப்பரேட்டான ப்ராஜெக்டாக வச்சுருக்கேன். ஸோ நான் இப்போ ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய வந்து இந்த வெஜ் ப்ரைஸ் ஏபிஐ தான். ஸோ இதுக்குள்ளே போவோம். சரி, இதுக்குள்ளே போன வேண்டாம். என்ன மாதிரி செஞ்சுருக்கேன்னு பார்ப்போம். நான் இந்த ஓப்பனிங் டெர்மினல் இந்த கொடுத்துட்டு இல்லை கோட்ஸை வந்து நாங்கள் விஎஸ் கோடில் பார்த்து என்ன சொல்லுன்ற பற்றி நாங்கள் ஆராய்வோம். ஸோ அப்போக்கெல்லாம் கோடிங்கும் வந்து எல்லாம் விளங்கும். சரி, ஸோ நான் நீங்கள் செட்டை பார்த்து செஞ்சாலும் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் நான் ஃபேஸ் பண்ணேன். கொஞ்சம் நிறைய எரர்ஸ் எல்லாம் அதெல்லாம் சோர்ட் அவுட் பண்ணி தான் இந்த இதை செஞ்சுருக்கேன். ஏன்னா வந்து இப்போ தச்சமே அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கல பார்த்துட்டிங்கன்னா சர்வலெஸ் வந்து வெர்ஷன் 4 இருக்குது. பட் ஆனால் அது எனக்கு இது அந்த டாக்குமெண்ட் நான் செட்டுக்கு எடுத்த டாக்குமெண்ட்லாம் கூட வெர்ஷன் 3 கிட்ட தான் இருந்தது. அதில் நான் அதை நிறைய நான் முதல்ல நான் ஜெனரேட் பண்ணி எடுத்தபடியாக அதை மாற்ற விரும்பாமல் ஸோ அந்த வெர்ஷன் 3லேயே நான் அதுக்கு கேள்வி கேட்டு மாற்றிட்டேன். ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி வெறுமண்டா ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டாக நாங்கள் செய்ய வேண்டிய வேலை இதில் வந்து நாங்கள் இங்கே இந்த பேக்கேஜ் ஜேசனை ஃபஸ்ட்டாக நீங்கள் கவனிங்க. சரி, இந்த பேக்கேஜ் ஜேசனில் நாங்கள் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பாவிக்கிற வெர்ஷன் இருக்குது தானே, அதை வந்து பார்த்தீங்கன்னா சில சர்வர்லெஸ்ஸை நீங்கள் கவனிக்கலாம். அதில் சர்வர்லெஸ்ன்றது வந்து எங்களோட டெவலப்மெண்ட் டிபெண்டன்சிஸ் இல்லை சர்வர்லெஸ் பார்த்தீங்கன்னா 3 வச்சுருக்கேன். ஸோ இந்த 3 வெர்ஷனை வச்சு தான் நான் இந்த இதை வந்து செஞ்சுருக்கேன். சரி, ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் பார்க்கல எனக்கு இப்போ அந்த நான் இந்த காய்ச்ச மாதிரி அந்த சில கொமாண்ட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு நேராக ஒர்க் பண்ணல. அந்த 3க்கு தான் அந்த சர்வலெஸ் 4க்குலாம் மேல் செய்யாது. ஸோ அந்த கொமாண்ட்ஸ் வந்து 3க்கு தான் மேல் செய்யும். சரி, அதனால் நீங்கள் மெயினாக கவனிக்க வேண்டிய விஷயம் நாங்கள் பார்க்குற இந்த சர்வலெஸ் வெர்ஷன் வந்து 3லே இருக்குது. சரி, வேறு நான் பார்த்தீங்கன்னா கூட இதுக்கான கொமாண்ட்ஸ் நான் எப்படி அடிப்பேன்னு பார்த்தீங்கன்னா நான் என்பிஎக்ஸ் சர்வலெஸ் இல்லை என்பிஎக்ஸ் சர்வர் SERVR சர்வர் லெஸ்ஸன் அடிச்சு தான் சில கொமாண்ட் டிப்ளாய் அப்படிலாம் சில கொமாண்ட்ஸ் இருக்குது அதெல்லாம் அடிப்பேன். ஸோ இதான் அந்த ஃப்ளோவாக இருக்க போகிறேன். ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எனக்கு என்ன இது நார்மலாக அந்த இதுக்கு என்ன ஒரு இது எந்த ப்ராஜெக்ட் எப்படி தான் க்ரியேட் பண்ணோம்னா ஆல்ரெடி இங்கே சொன்ன மாதிரி இந்த ஃபஸ்ட்டாக நீங்கள் அந்த ஃபஸ்ட்டாக நான் ப்ராஜெக்ட் சேர்க்கல நான் நீங்கள் பார்க்க வேண்டிய மெயின் விஷயம் வந்து நான் காட்டுறேன்.
இந்த ஸ்டெப் 3க்கு வராது, பெரும்பாலும் ஸ்டெப் 2க்குலாம் வரும். இந்த ஸ்டெப் 2 நான் சொன்ன மாரி இதில் பாருங்க, நான் வந்து இந்த கொமாண்டை வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன். இப்போ இதில் வந்து இதான் இருந்தது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா mpx servers create கொமாண்ட் இருக்குது தானே. ஸோ இந்த கொமாண்ட் தான் நீங்கள் பாவிப்பீங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் இது வந்து நீங்கள் serverless version 3 போட்டு தான் அது உங்களுக்கு வேலை செய்யுது. ஓகேண்ணே. ஸோ நீங்கள் வந்து நம்ம ஒரு ஹாச்ச மாதிரி இந்த கொமாண்டை போட்டால் தான் உங்களுக்கு சில டெம்ப்ளேட் ஃபைல்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி தரும். இனிஷியலாக என்ன செய்ய வேண்டாம், வந்து உங்களுக்கு இதில் எல்லா ஃபைல்ஸுமே க்ரியேட் பண்ணி தெரியல. இப்போ உங்களுக்கு போட்டோன்னே இப்போ என்ன வேணுமெண்டா, முதல்ல serverless இந்த ஹேண்ட்லர் அந்த ஃபைலை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த handler.ts ஒன்று இருக்குது. அது எனக்கு ஸ்லோவாக இருக்குது. இல்லை நீங்கள் பார்க்கல இந்த handler டிஎஸ்என் ஃபைல் முதல்ல வந்து எனக்கு இது வந்து serverless.tsன்னு இருந்தது. ஆனால் அந்த டாக்குமெண்ட் படி வச்சுக்கலான்னு பார்த்துருங்களா, அது ஹேண்ட்லர் பேர் மாற்றினான். பேர் மாற்றி போட்டு அந்த அந்த இதில் அது அந்த கோடை வந்து நான் எடுத்து போட்டுதான். சரி, போட்டு தான் இதான் எங்களோட மெயின் என்ட்ரி ஃபைலாக இருக்குது. சரிதானே. ஸோ இந்த ஃபைல் ஒன்று நீங்கள் முக்கியம். பேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பேக்கேஜஸ்ன்னு இந்த ஃபைல் உங்களுக்கு வரும். மற்ற வந்து readme.md அந்த ஃபைல் நார்மலாக எங்களுக்கு வந்துடும். அடுத்த வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா tsconfig.json ஃபைலும் வந்தது. மற்ற வந்து config parts.json ஃபைலும் வந்தது. மற்றது வேறு பார்த்தீங்கன்னா இந்த வெப்பேக் config எல்லாம் வந்து இந்த ஃபைல்ஸ் எல்லாம் வந்து நான் தன் எரேசல் வந்தது. இந்த அதில் கேட்டு தான் இப்போ நான் இந்த சோடோ பண்ணி தான் இந்த ஃபைலை நான் போட்டேன். webpack.config.js ஃபைலை போட்டேன். இப்போ இந்த serverless.yml உங்களுக்கு நார்மலாக வராது. அதே மாதிரி சட்டில் இருந்தான் எடுத்தேன். நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் டாக்குமெண்ட்டை வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் serverless ஃபைலை க்ரியேட் பண்ணுற ஹோல்டர் எல்லாம் அடுத்த இதுக்கான இதில் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து இப்போ ஸ்டெப் 3 போனீங்கன்னா இல்லை உங்களுக்கு விளங்கும். ஸோ இப்போ இந்த serverless ஃபைல் எடுத்து நீங்கள் போடலாம். ஸோ இதில் எடுத்து போட்டு கீழே வேறு இந்த ரவுட்டர் போட்டுருக்குது. ஸோ இப்போ இதில் அந்த serverless ஃபைலில் எனக்கு கிடைக்கல. நான் நினைக்கிறேன் அது அங்கே இனிஷியலாக ஸ்டெப் 2 சாரி இல்லை ஸ்டெப் 2க்கு போவோம். ஸ்டெப் 2 போவோம் நான். ஓகே தான். ஸோ இப்போ ஸ்டெப் 2 தான். ஸோ இந்த serverless இந்த YML ஃபைல் தான் எடுத்து போட்டான். வேறு என்ன செய்வோம்னா இல்லை வந்து இல்லை அக்கௌண்ட் ஐடின்னு ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. நீங்கள் அதை மாற்ற வேண்டியிருக்கும். ஸோ இப்போ அது வந்து நீங்கள் உங்களோட அந்த அக்கௌண்ட் ஐடியை உங்களுக்கு நார்மலாக அந்த அட்மின் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணாலும் உங்களுக்கு அந்த ஐடியை வச்சு நீங்கள் எடுக்கலாம். ஸோ அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா serverlessல இப்போ ஐடியா நம்பர் போட்டிருக்கோம்ல. ஸோ இந்த ஐடியை வந்து நீங்கள் வந்து இதில் ரீப்ளேஸ் பண்ண வேண்டியிருக்கு. வேறு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கோடுக்கும் இதில் நான் இப்போ நிறைய சேஞ்சஸ் செஞ்சேன்ல, பேக்கேஜ் ப்ளகின்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். மற்ற வந்து இந்த கஸ்டம் அண்ட் இதெல்லாம் போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தச்சமயம் இப்போ அந்த விஷயங்கள்லாம் இதில் இருக்காது. ஸோ நீங்கள் மெயினாக ஸோ அதெல்லாம் போட்டால் தான் இந்த கோடிங் இது வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணும். சரியானே. ஸோ இப்போ இதான் வந்து அடுத்த serverless அந்த இது. ஆனால் இதை வந்து நீங்கள் பிரச்சனை வேறு ப்ராடக்ட் பார்க்க போகிறீங்கனாலும் இதை காப்பி பண்ணி நீங்கள் அதை மாற்றலாம். இல்லை வேறு நான் இப்போ புதுசாக எனி ப்ராடக்ட் செய்ய போகிறோம்னா இன்னும் சட்ட ஃபைன் டியூன் பண்ணி நான் செய்யலாம். வேறு ரீஜன் மெயினாக முக்கியம். வேறு AP சவுத் ஈஸ்ட் 1 அந்த விஷயம் வந்து இங்கே இருக்குது. வேறு காமனாக பார்த்தீங்கன்னா serverless.yml முக்கியமான விஷயம். சர்வீஸ் பேங்க் வச்சு அதுக்கு ஒரு பேர் போட்டிருக்கு. ஃப்ரேம் ஒர்க் வெர்ஷன் இருக்குது. சம்திங் பேக்கேஜ் என்ற விஷயங்கள் கொஞ்சம் இல்லை போட்டிருக்கு. ப்ளகின்ஸ் இருக்குது. ஏன்னா சில ப்ளகின்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி அதை இன்ஜெக்ட் பண்ண வைக்க மாட்டேன். இதெல்லாம் போகணும். ப்ரொவைடரில் சம்திங் இப்படி இருக்குது. என்ன ரன் டைம் வேறு வந்து என்ன ரீஜன் மாதிரி இது வந்து ஐஎம் ரோல்ஸ் என்ன ஐஎம் ரோல்ஸ் இருக்குது. இதை வந்து இதோட கனெக்ட் பண்ணியிருக்கு. அந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குது. மற்ற கஸ்டமர் இருக்கைகளை நாங்கள் இதை வந்து இப்போ எங்களோட ஆக்சஸ் கீ ஐடியில் .env பண்ணணும். அந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குது. ஸோ இது வந்து ஃபங்க்ஷன் வந்து இல்லை handler என்ற எக்ஸ்போர்ட் அதை எடுக்குமெண்டு சொல்லுது. மற்றது இப்போ ஈவெண்ட்ஸ் HTTP API அதெல்லாம் இதெல்லாம் போட்டிருக்கு. இதுதான் லைக் விஷயம். ஸோ இப்போ serverlessல ஃபைலாக ஒரு முக்கியமான ஃபைலில் நீங்கள் இதில் இந்த கன்ஃபிகரேஷன் சரியாக பார்த்துக்கொள்ளணும். மற்றது பார்த்தீங்கன்னா இந்த tsconfig.json பார்த்தீங்கன்னாலும் எனக்கு சில எரர்ஸ்கள் வந்தது. அந்த எரர்ஸில் ரிசால்வ் பண்ணுறதுக்கு வந்து சில இதெல்லாம் போட்டான். இப்போ நீங்கள் அந்த ES module prop true அந்த இதெல்லாம் வந்து நீங்கள் போகணும். ஸோ இப்போ இதிலேயே நீங்கள் மேக் ஷோர் பண்ணிக்கணும். இப்படி ஒரு ஃபார்மேட்டில் இருந்தால் தான் நான் டைப் ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணுறபடியாக எரர்ஸ்லாம் வரபடியாக இந்த ஒரு ஃபார்மேட்டில் வந்துருக்கோம். நம்ம பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் இருக்குது, கம்பைல் ஆப்ஷன்ஸ் இன்க்ளூட் மற்ற சோர்ஸ் TS ஹேண்ட்லர் TS எக்ஸ்க்ளூடில் என்னென்ன எல்லாம் இருக்கக்கூடாது எல்லாம் போட்டிருக்கு.
ஸோ இந்த கன்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் தான் முக்கியமாக நீங்கள் கட்டு செய்யல செய்ய விட்டு இதில் கொஞ்சம் பேர் கவனி பார்க்கணும். இது முக்கியமான விஷயமா இருக்குது. ஓகே. மற்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ அடுத்த வந்து இந்த வெப் பேக் கன்ஃபிகர்.js ஃபைலும் இருக்குது. அதே நீங்கள் இதுலேயும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதுவும் நான் சட்டில் நான் டெவலப் பண்ணி எடுத்தினான். அதில் இப்போ என்னென்ன விஷயங்கள் வெப்பேக்கால கன்ஃபிகர் கொள்ளாமல் இருக்குது. நினைக்கிறேன் இந்த இஷ்யூ வந்து நீங்கள் சர்வர்லெஸ் வெர்ஷன் 3ல சேர்க்கலாம் அந்த பிரச்சனை இருக்குது. வெர்ஷன் 4க்கும் மேபி சம்திங் வேறு ஒர்க் அரவுண்ட் செய்யலாம். நான் இனிமேல் போயிட்டு சர்வர்லெஸ் வெர்ஷன் 4ல சேவ் பார்ப்பேன். இப்போ வந்து ஸோ இதில் ஒன்றும் பெருசாக கை வைக்கல. டிஎஸ் கான்ஃபிக் path.json ஒரு விஷயம் இங்கே இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு சேஞ்சஸ் ஒன்றும் செய்யலை. ஓகே. நீங்கள் வந்து மிச்சம் இல்லாமல் ஓகே. இனி பார்த்தீங்கன்னா அடுத்து நாங்கள் ஜிட்டிக்னு ஒரு ஃபைலை நீங்கள் பார்க்கணும் இல்லை. ஜிட்டினோ ஃபைலே எங்களுக்கு நோட் மாடியூல்ஸை இக்னோர் பண்ணி சொல்லியிருக்கு. ஜேஎஸ்எம் சர்வர்லெஸ் இப்படி ஃபோல்டர் நீங்கள் நார்மலாக சர்வர்லெஸ் கிரியேட் பண்ணீங்க உங்களுக்கு டாட் சர்வர்லெஸ் இப்படி ஃபோல்டர்னு வரும். பட் நான் இது வந்து அதாக தான் கிரியேட் பண்ணேன். ஸோ இதில் நீங்கள் வந்து கை வைக்க தேவையில்லை. இதை நாங்கள் ஜிட்டபுக்கும் புஷ் பண்ண தேவையில்லை. ஸோ அதான் இதுக்கெல்லாம் ஒன்றுமே போய் சேர்த்து நீங்கள் நார்மலாக அந்த ப்ரொவைட் டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணிக்கல டாட் சர்வர்லெஸ் ஃபோல்டரை போட்டு இதுக்குள்ள சம்திங் எல்லாமே உங்களுக்கு இதில் வந்து க்ளவுட் ஃபார்மேஷன் அந்த கிரியேட்ஸ் அப்படி இதெல்லாம் உங்களுக்கு சர்வர்ஸ் டிப்ளோ பண்ணிக்கல இதெல்லாம் வந்து நிற்கும் உங்களுக்கு. வேறு நான் என்ன செஞ்சுக்கிறேன் அடுத்த வந்து இந்த என்வாயன்மெண்ட் வேரியபிள்ஸ் ஃபைல்ஸுக்கெலாம் நாங்கள் அந்த ஏரோல்ஸ் ஆக்சஸ் கீ சீக்ரெட் கீ எல்லாம் போட்டிருக்கேன். ஸோ அது முக்கியம் இதில் இந்த ஃபைல் எதுக்கு ஜஸ்ட் இப்படி தான் இருக்கு அதெல்லாம் கை வைக்கல. மற்ற இந்த 2 ஃபைலை படி நான் பேர் சொல்கிறேன். ஜெனரேட் ஸ்வாகரையும் ஸ்வாகர் spec.js அதை பேர்ந்து பார்ப்போம். அதில் நாங்கள் ஸ்வாகர் நான் கன்ஃபிகர் பண்ணிக்கிறோம். மற்ற பார்த்தீங்கன்னா எங்கள் சோர்ஸ் ஃபோல்டர்னு ஒன்று இருக்குது. இது வந்து நான் சட்டை பார்த்து தான் செய்தேன். சட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை கைட் பண்ணுது எங்களுக்கு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இந்த ஸ்டெப் 3லேருந்து சொல்லுது. இப்போ உங்களுக்கு வந்து இப்போ என்னென்ன ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரில் நான் கேள்வி கேட்டேன். ஸோ இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரில் அதை க்ரியேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணியும் இந்த சட்டை வச்சுருந்தேன் நான் அதை டிசைன் பண்ணேன். பட் சில மிஸ்டேக்ஸ் வந்தது அந்த ஃபைல் எல்லாம் சேர சொல்லி அதை போய் நான் திருத்தினேன். சரி இதில் இருக்க பார்க்க போனால் கன்ஃபிகர்ன்றதுக்குள்ள வந்து DynamoDB client.ts என்ற ஒரு ஃபைல் ஒன்று இருக்குது. ஸோ இப்போ இதுக்குள்ள எவ்வளோ விஷயங்களும் இருக்குது. DynamoDB கனெக்ட் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து இந்த ஃபைல்ஸில் வந்து நாங்கள் இங்கே போட்டிருக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த இதில் மெயினாக நாங்கள் எப்படி இந்த விளங்கி கொள்ளோம்னா ஃபஸ்ட்டு handler.tsக்கு போகணும். இந்த handler.ts ஃபைலுக்கு போய் நீங்கள் பாருங்க இந்த ஃபைல் இருக்குது தானே இந்த இப்படி தான் செஞ்சேன் நான். இப்போ சர்வலெஸ் HTTP இருக்கிற மாதிரி எக்ஸ்பிரஸ் பாய்க்கிறோடியா எக்ஸ்பிரஸ்லேருந்து இதில் இருக்கிற மாதிரி டைப்ஸில் பாய்க்கிறோடியா இந்த ரிக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் இதுகளுக்கு அனுப்பி விட்றோம். அந்த என்ன வகையான டேட்டா டைப்பில் இந்த இதுகளுக்காண்டி தான் இங்கே ரிக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் போடுவோம். ஸ்வாகர் UI ஃப்ரம் ஸ்வாகர் UI எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்வாகரையும் அதுக்கான டிபென்சி நாங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ அதால் வந்து இது வந்துருக்கு. ஸோ இப்போ அதை நீங்கள் டிபென்சி நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா பேக்கேஜ்.jsனுக்குள்ள வந்து பார்க்கல உங்களுக்கு தெரியும். இதில் உங்களுக்கு பேக்கேஜ்.jsனில் இல்லை பாருங்க சர்வர் எக்ஸ்பிரஸ் serverless.tnv serverless swagger js doc swagger UI express இதெல்லாம் வந்து உங்களுக்கு வருது. சரிதானே இப்போ இதில் நீங்கள் திருப்பி ஹேண்ட்லருக்கு வரேன். இல்லை பாருங்க இதில் வந்துட்டு இப்போ இந்த ஃபைலெல்லாம் நான் என்ன செஞ்சேன்னா நீங்கள் என்ன செய்யணும்டா இப்போ இது நேராக போடலாது இந்த generate swagger.js ஒரு ஃபைல் தான் ஒரு swagger டாக்குமெண்ட் கிரியேட் பண்ண இஷ்யூ வந்தது. அதில் நான் சட்லேருந்து கேட்டு இந்த இப்படி ஒரு ஃபைலை நான் ஜெனரேட் பண்ணேன். அதுக்கெலாம் அந்த என்னமே ஸ்கீமாஸ் எல்லாம் வருவாமாண்டா எல்லாம் இல்லை கன்ஃபிகர் பண்ணியிருக்கு. ஸோ இதை வச்சு கொண்டு நான் என்ன செய்யணுமாண்டா இந்த ஃபைலை ரன் பண்ணுறதுக்கு ஒரு கமாண்ட் ஒன்று இருக்குது பேக்கேஜ்.jsனில் பார்த்தீங்கன்னா ஸ்வாகர் அந்த கமாண்ட் நோட் ஜெனரேட் அதாவது npm run swaggerன்னு கொடுத்தீங்கன்னா இந்த கமாண்ட் உங்களுக்கு வேலை செய்யும். நோட் swagger.js ஃபைல் வந்து வேலை செஞ்சு உங்களுக்கு swagger spec.js ஃபைல் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இது வந்து நான் இந்த ஃபைல் இதுலேருந்து நான் ஜெனரேட் பண்ண ஃபைல் தான் இது. ஸோ இது நான் க்ரியேட் பண்ண ஃபைல் இல்லை இதுலேருந்து நான் க்ரியேட் பண்ண ஃபைல். சரி இப்போ என்ன செய்யணும்டா இப்போ அந்த ஃபைலை தான் இங்கே வந்து பாயிண்ட் பண்ணி விடுறோம். அதாவது இப்போ swagger spec.js பாயிண்ட் பண்ணிவிட்டு இப்போ இருந்து பார்த்தீங்கன்னா ரவுட்ஸ் ஃபோல்டர் ஃபஸ்ட்டாக பாருங்க அந்த ரவுட்ஸ் ஃபோல்டர்லேருந்து ப்ரைஸ் ரவுட்ஸ் இருக்குது. மற்றதெல்லாம் இது நார்மலான எக்ஸ்பிரஸ் ஆப்புக்கு தான் express.json. பட் இது வந்து உங்களோட API docs அண்டு இது இப்படி தான் பாருங்க. இந்த விளக்கம் இப்போ உங்களுக்கு என்னென்னா பாருங்க எங்கள்ட இந்த ப்ரௌசருக்கு நான் போகணுன்னா இப்போ swagger UI தானே. ஸோ இல்லை பாருங்க இல்லை இதான் எங்களோட அந்த பேஸ் URL பாருங்க இப்போ API docsங்கிற பேர் கொடுக்குறோம்ல அந்த பேர் தான் வந்து நாங்கள் நீங்கள் கன்ஃபிகர் பண்ணணும். ஸோ இப்போ இப்படி API docsன்னு ஒரு பேர் வந்து இப்போ சப்போஸ் இப்போ நான் API docsனில் ABCன்னு இருக்க போனால் இங்கே ABCன்னு கொடுத்தா வெளியே வந்து இங்கே ABCன்னு கொடுக்கும். ஸோ இது இந்த விளக்கம் இந்த API docsன்னு கொடுத்தா உங்களுக்கு swagger பேஜ் தானே. ஸோ அதுக்குரிய கன்ஃபிகரேஷன் தான் இந்த swagger UI.say
மற்ற ஸ்வாக் யூஎஸ் செட்டப் பண்ணுறது ஸ்வாக் ஸ்பெக்காக வந்து நாங்கள் இங்கே இம்போர்ட் பண்ணுறோம். பட் இது வந்து நான் இப்போ ஒரே ரவுட்ஸ் தான் ப்ரைஸஸ் மட்டும் தான் பாவிச்சிருக்கேன். ஸோ அதான் ப்ரைஸஸ் கொடுத்து தான் மிச்சம் எங்களுக்கு வரும். இருந்தாலும் பெஸ்ட் ப்ராக்டிஸில் API/ப்ரைஸஸ் கொடுத்தோம்னா பெஸ்ட் ப்ராக்டிஸாக இருக்கும். இப்போ சும்மா இது ஒன்று பேச செஞ்சுடுறேன். API டைம் எடுத்து கொண்டு இருக்கு ரெக்கார்ட் பண்ணிக்கல. ஸோ இப்போ இதான் அந்த API ப்ரைஸஸ் அண்டு கொடுத்துருக்குறேன். ஓகே, இந்த சேஞ்சை நான் ஓகே செஞ்சேன். இப்போ டொக்ஸ்லேயே மாற்றணும். இப்போ அதெல்லாம் அனுப்பி இப்போ கையில் வைக்கல இப்படி மாற்றலான்னு சொல்கிறேன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கக்கூடிய இஷ்யூவாக இருக்குது. ஓகே, அப்படியே இருக்கட்டும். ரைட், இதான் அந்த விஷயம். இது வந்து உங்களுக்கு இந்த ப்ரைஸ் ரவுட்ஸ் இந்த இது வந்து ரவுட்ஸில் இருக்கிற இந்த ப்ரைஸ் ரவுட்ஸ் இந்த ஃபைலை கால் பண்ணுது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன தெரியுமாண்டா உங்களுக்கு இந்த நாங்கள் எல்லா ரவுட்ஸையுமே கன்ஃபிகர் பண்ணுறோம். அதுக்கு ஸ்வாக டாக்குமெண்ட்ஸை வந்து இப்படி தான் நாங்கள் ரெஃபர் பண்ணணும். சரி, அதுதான் இல்லை செஞ்சுருக்கு. நீங்கள் இந்த ஃபைலில் கோ த்ரூ பண்ணிங்கன்னா தெரியும். சரி, ஸோ ரவுட்ஸ் ஃபோல்டரில் நாங்கள் இந்த விஷயங்கள் போஸ்ட் ரவுட்ஸ் மற்றது வந்து பட்ச் ரவுட்ஸ் ரீட் ரவுட்லாம் இருக்குது. ஸோ இந்த ஃபைல் வந்து யாரை கால் பண்ண மாட்டா இனி இப்போ இது வந்து கூட வேறு கண்ட்ரோலரை கால் பண்ணும். சரி, கண்ட்ரோலர் ஃபைலில் இருக்கிற விஷயங்களை இங்கே கால் பண்ணுவார். இதில் நீங்கள் பார்க்கல இந்த ப்ரைஸ் கண்ட்ரோல்ன்ற ஃபைல் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கல. அப்போ கெட் டுடேஸ் ப்ரைஸ் இதெல்லாம் நீங்கள் இந்த கோடிங்கை வந்து உங்களுக்கு வாசித்து கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்குன்னு விளங்கும். ஃபெச் டுடே ப்ரைஸ், ஃபெச் பை ப்ரைஸ், மற்ற வந்து இந்த இது இருக்குது. சரி, ஸோ இப்போ வந்து இந்த ஃபைல் இதுலேருந்து உள்ள லாஜிக்ஸ் எல்லாம் மேலே கால் பண்ணு பார்த்தீங்கன்னா உங்களோட ரெப்பாசிட்ரிஸை கால் பண்ணும். சரி, ஸோ இந்த ரெப்பாசிட்ரியில் இருக்கிற விஷயங்களை கால் பண்ணும் ப்ரைஸ் ரெப்பாசிட்ரி. ஸோ இப்போ அதில் இருக்கிற நீங்கள் விஷயங்களை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இல்லை வந்து இதுங்க நாங்கள் என்ன செய்கிறோம்னா டைனாமோடிக் கிளையண்ட் கொடுத்து போட்டு ஸோ இதுக்கு எல்லாம் வந்து SDK அந்த டைனாமோடிக் கிளையண்ட்டுக்குரிய அந்த ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அதுலேருந்து இவர இன்டர்ஃபேஸ்லேருந்து அதுக்கு மாடல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நாங்கள் இங்கே எடுக்கிறோம். ஸோ அதுதான் நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபெச் ப்ரைஸஸ் பை ஃபெச் டுடேஸ் ப்ரைஸஸ், மற்ற வந்து ஃபெச் ப்ரைஸ் பை டேட், மற்றது ஃபெச் சிங்கிள் ப்ரைஸ் பை டேட், மற்ற வந்து அட்டோ அப்டேட் ப்ரைஸ், மற்ற வந்து அப்டேட் பார்ஷியல் ப்ரைஸ், மற்ற வந்து டீட் ப்ரைஸ். இப்படியான லாஜிக் வந்து விழா விஷயம் இருக்குது. ஸோ விழாத்தையும் நாங்கள் அங்கே கண்ட்ரோலில் கூப்பிட்டுருக்கோம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துங்கடா இன்டர்ஃபேஸ்ன்ற ஒரு ஃபோல்டர் இருக்குது. அதுக்கெல்லாம் இந்த வெஜிடபிள் சம்மந்தப்பட்ட என்னென்ன விஷயங்கள்லாம் வருதோ அதெல்லாம் இந்த ஃபைலுக்கு இருக்குது. இதில் மாடல் மாதிரி எல்லாம் பார்த்தீங்களா வெஜிடபிள் இன்ஃபோ என்ன டேட்டா இதெல்லாம் நல்ல ஒரு அந்த இன்டர்ஃபேஸ் டெக்னிக்கை பாவிச்சு இன்ஹெட் பண்ணிடலாம் மாதிரி எழுதியிருக்கணும். ஸோ இப்போ இதெல்லாம் இந்த மார்க்கெட் ப்ரைஸஸ் மற்றது இப்போ அந்த மாடல் எப்படி இருக்கும் இந்த ஒரு டெய்லி ப்ரைஸுக்குண்டா இந்த வெஜிடபிள் நேம் ப்ரைஸ் டேட்டா ப்ரைஸஸ் இருக்கும். இந்த ப்ரைஸஸ் வந்து இந்த மார்க்கெட் ப்ரைஸஸை கால் பண்ணுது. அது மாதிரி வெஜிடபிள் இன்ஃபோனுடைய வெஜிடபிள் நேமும் இமேஜ் URLம் அதை கால் பண்ணுது. சரி, ஸோ இப்படி பார்த்தா இந்த இதழ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராடக்ட் ஃப்ளோவாக இருக்கும். சரி, ஸோ இதில் இப்படிலாம் நீங்கள் கோடிங் பண்ணி போட்டு நீங்கள் செய்ய வேண்டிய வேலையில்னா இப்போ வந்து நாங்கள் மேக்ஸிமம் இப்போ இதில் வந்து இப்போ எடுத்தோடனே நீங்கள் இது பண்ணலாம். டிப்ளோ பண்ணலாம் கொஞ்சம் கஷ்டம். இல்லை சில IAM ரூல்ஸ் மேலே அதுக்கு சில பெர்மிஷன்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் எவ்வளோ செட் பண்ண தான் வேணும். செட் பண்ணி போட்டு இப்போ நாங்களோட வேலையை இப்போ என்னடா வந்து இந்த கமாண்ட் தான் இப்போ என்னடா NBX server less deploy அண்ட் இந்த கமாண்டை நீங்கள் கொடுத்து விட்டீங்க ஸ்பெல்லிங் DEPLOY இந்த கமாண்டை நீங்கள் கொடுத்து விட்டீங்கன்னா எவ்வளோ இந்த விஷயங்களும் அங்கே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ இதான் ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு இதாகும். இதுக்கு இப்போ டைம் டிப்ளோ ஆகுது பெரும்பாலும் ஒரு 2 to 5 minutes கிட்ட எடுக்கும். ஸோ இதான் இருக்கிற ப்ராசஸ். ஸோ இதை வந்து நான் இப்போ உங்களுக்கு தெளிவாக இந்த என்ன விஷயம் நடந்திருக்குன்னு பார்க்குறேன். ஸோ அதனால் இப்போ நான் வந்து கவலைப்படுத்தவில்லை. இனியெல்லாம் தேவையான இல்லை நான் ஸ்ட்ரகிள் பண்ண விஷயம்னா செட்டப்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணேன். அந்த ஸ்ட்ரகிளிங் நான் முடிச்சிட்டேன். இப்போ எங்கே சிம்பிள் வேறு இப்போ எங்களை இஷ்யூஸ் இருக்குமெண்டா இப்போ இது இல்லை புதுசாக ஃபீச்சர் போடணும்னா இப்போ போட்டுட்டு சிம்பிளான NBX serverless டிப்ளோ கொடுத்துட்டோம்னா டிப்ளோ ஆகிடும். இப்போ எங்களை புது APIயும் கிடைச்சிடும். மிச்சம் நாங்கள் தேவையான எல்லா இந்த செட்டிங்கள் அதுகள் எல்லாமே நாங்கள் இங்கே செஞ்சிட்டோம். ஸோ இதை வந்து நாங்கள் மேலும் இப்படி ஃபைன் டியூன் பண்ணுறேன். இன்னும் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்கு நான் செக் பண்ணி காட்டுறேன்ல ப்ரைஸ் இப்போ
இந்த இப்போ இந்த ஏபி இப்படி தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். இப்போ உங்களுக்கு நான் ஆல்ரெடி நான் ஒரு டேட்டான்னு வச்சுக்கேன் பாருங்க. இப்போ இல்லாத கொடுத்தா பாருங்க ஒன்றுமே இருந்தால் எக்ஸிட் கொடுத்து பார்க்குறேன். இப்போ உங்களுக்கு என்ன மெசேஜ் வருதா, நோ ப்ரைஸ் டேட்டா ஃபவுண்ட் ஃபோர் ரெண்டு வருது. ஓகேண்ணே. வேணுமெண்டா இப்போ எனக்கு இந்த டேட்டில் இல்லை சரிண்ணே. வேணுமெண்டா நான் இப்போ இதுக்கு உங்களுக்கு 2025 ஒரு 10ஆம் மாதம் 9ஆம் தேதி டேட்டா வச்சுருக்கேன். அதுக்கு வேணால் காட்டுறேன். இப்போ எக்ஸிட் பண்ண பாருங்க. ஓகே பார்த்தீங்களா, இந்த டேட்டா வந்துருக்கு வெயிட்டபிள். ஸோ இப்போ வேணுமெண்டா இதை நீங்கள் எப்படியும் செக் பண்ணி பார்க்கலாம். அல்லது நீங்கள் ப்ரௌசரில் செக் பண்ணி இதில் கெட் ரிக்வஸ்ட் தானே, ப்ரௌசர் செக் பண்ணி பார்க்க போகிறீங்களா, இதை அப்படி இந்த ரிக்வஸ்ட் யூஆர்எல் அப்படியே காப்பி பண்ணிக்கொண்டு பாருங்க. நீங்கள் அந்த ப்ரௌசரில் கெட் ரிக்வஸ்ட் பண்ணால் செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்க இந்தா இதில் உங்களுக்கு இந்த தேதிக்குள்ளே எல்லா டேட்டாஸ்களும் வேறு வெயிட்டபிள் நேம் வேறு வந்து நான் குறிப்பிட்ட வெயிட்டபிள் அதாவது கத்தரிக்காய் பார்க்க போகிறேன்டா இதோட ப்ரைஸஸ் இதை கொடுத்துட்டு இந்த தேதியை எனக்கு கொடுத்து போட்டு இப்போ உங்களுக்கு கத்தரிக்காய் கொடுத்தா எனக்கு பாருங்களேன் இந்த கத்தரிக்காய் மட்டும் வரும். ஸோ இப்படி நான் ஏபிஎஸை வந்து எழுதிக்கிறேன். ப்ரைஸஸ் டுடே என்ன கொடுத்தேன்டா வந்து இந்தியான் டேட், அது வந்து இந்தியா டேட்டு இப்படி ஒரு இதை கொடுத்துட்டேன்டா. நான் டேட்டா இல்லை, அதில் இப்போ நோ டேட்டானு காட்டும் பாருங்க. இல்லை வந்து பார்த்தா நோ ப்ரைஸஸ் ஃபவுண்ட் ஃபார் டுடேன்னு சொல்லுது. பார்த்தீங்களா, இப்போ என்ன இதில் டேட்டா இல்லாதபடியாக அவங்களுக்கு வேறு இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து ஸோ இதான் நாங்கள் இருக்கிற விஷயம். நாங்கள் வேறு இதெல்லாம் போஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சரி வேறு மட்டும் இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். அந்த யூஐக்கால ஒரு சின்ன போஸ்ட் ரிக்வஸ்ட் நேம் கொடுத்து பார்ப்போம், இப்படி ஒர்க் பண்ணணும் பார்ப்போம். ஸோ இதுக்கு அந்த மாடல்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஆனால் நான் இதை ப்ரொடெக்ட் பண்ணிடுறேன் இந்த ஏபிஐஸ் எல்லாம். இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ரிக்வஸ்ட் மூலமாக நாங்கள் இந்த ஒரு புது என்ட்ரி ஒன்று போட்டு பார்ப்போம். ஸோ இதான் இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர்லாம் நாங்கள் டேட்டா கொடுக்கோமன்ட்டு இருக்குது. ஓகேண்ணே. சரி நான் இதை காப்பி பண்ணி போட்டு வேணுமெண்டா இதை நான் ட்ரை இட் அவுட் கொடுத்துட்டு ஓகே அது எங்களுக்கு வருது. இதை நான் சிம்பிளாக மாற்றிடுறேன். இதை வந்து பார்த்திங்கன்னா 2025 இந்தியான் தேதி வந்து 13ஆம் தேதி என்று கொடுத்துருன்னா பாருங்க. 13 கத்திரிக்காய் வேணுமெண்டா திருநெல்வேலி இதெல்லாம் மாற்றி பார்ப்போம். ஒரு 220 கொடுப்போமே. இது வந்து ஒரு 160 அந்த மாதிரி மாற்றி பார்க்குறேன். ஓகே மாற்றிட்டு இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறேன். நான் ஆல்ரெடி செக் பண்ணி பார்க்கல, உங்களுக்கு நான் செக் பண்ணி பார்ப்பேன் என்ன இஷ்யூஸ் இல்லை, வேறு ஏதாவது ஒழுங்காக சேவ் ஆகணும் பார்ப்போம். எக்ஸிக்யூட் பண்ண வேண்டாம். ஓகேவா, இன்னும் இன்டர்னல் சேவர் ரெண்டு வந்திருக்கு. இன்னும் ஏதோ இஷ்யூவால் எப்படி செக் பண்ணுறேன்னு பார்ப்போம். ஓகே இப்போ இன்டர்னல் சேவர் என்னோட அடிச்சிருக்கு. நாங்கள் இதை வந்து இப்படியான நேரம் சேவைகளை எப்படி எதை ஃபிகர் அவுட் பண்ணுறன்ற மாதிரி நான் உங்களுக்கு காட்டி தரேன்.